கடந்த வாரம் புங்குடுதீவிலே பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவினுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மாணவியின் கொலையை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க கோரியும் யாழ் மாவட்டத்திலே பல்வேறு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றும் கூட யாழ்ப்பாணத்திலே கர்த்தால் பைஸ்கரிப்பு போன்ற போராட்டங்கள் என்பன நடைபெற்று வருவதாக அங்கு இன்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றும் கூட யாழ்ப்பாணத்தில் கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதாகவும் கடையடைப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே யாழ்ப்பாணத்தில் தற்போதைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆதவனினுடைய யாழ் பிராந்திய செய்தியாளர் மயூரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் மயூரன். வணக்கம். யாழ்ப்பு நகரத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது இப்போது? யாழ்ப்பாணத்தில் ஆங்காங்கே தற்போது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ் முழுவதும் பூரண கடையடைப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் யாழ் நகரம் முழுவதும் சந்தித்துள்ளது. அதேவேளை தனியார் போக்குவரத்து சங்கமும் தனது போக்குவரத்து பரிசளிப்பில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. பாடசாலைகள், அலுவலகங்கள், வங்கிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன? வங்கிகள் அனைத்து மூடப்பட்டுள்ளன. அலுவலகங்களும் ஊழியர்களும் வரவுகளும் குறைவாக இருக்கின்றது. பாடசாலைகளும் மாணவர்களுடைய வரவுகள் குறைவாக இருக்கின்றன. இன்று ஏதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றனவா? ஆமா, ஆசிரியர் கலாசாலை, யாழ் பல்கலைக்கழகம், யாழ் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குவித்துள்ளார்கள். அதேபோல ஆங்காங்கே சில இடங்களில் கடை உரிமையாளர்கள், ஊர் மக்கள் ஒன்று கண்டன பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தேக நபர்களை இன்று யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பற்றி என்ன சொல்ல முடியும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாணவர் கொலையுடன் தொடர்புடையவர்கள் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்களையும் நேற்றைய தினம் சுவிஸ் நாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு முயன்றவரை கொழும்பு வெள்ளவத்தையில் வைத்து கைது செய்த போலீசார் மற்றும் அந்த சந்தேக நபரை தப்புவதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டப்படுகின்ற சட்டத்தரணி ஆகியோரை இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு யாழ் போலீசார்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எத்தனை மணி அளவில் அது ஆஜர்படுத்த உள்ளார்கள் ஏதாவது தகவல்கள் இருக்கின்றதா? தற்போது போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதனால் போலீசார் அது தொடர்பான தகவல்களை வெளியிடவில்லை. முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி மயூரன்.